உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பார்க்கிங்க்கு சின்னதா பிரச்சனை வந்திருக்கா? ஒரு சாதாரண பார்க்கிங் பிரச்சனை ரெண்டு நல்ல குடும்பங்களை எப்படியெல்லாம் புரட்டி போடும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பார்க்கிங் படம் அத பத்தி தான் பேசுது. ஆனா அந்த படத்துல நாம கவனிக்க தவறுன சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. அது என்னன்னு பாக்கலாமா? முதல்ல எம்.எஸ். பாஸ்கரோட கேரக்டர். அவரை வெறும் ஒரு ஈகோ பிடிச்ச பெரியவரா வில்லனா தான் நாம பாத்திருப்போம். ஆனா கொஞ்சம் யோசிச்சா அது வெறும் அதிகாரம் மட்டும்தானா? இல்ல தன்னோட இடத்தையும் மரியாதையும் இழந்துடுவோமோங்கிற ஒருவித பாதுகாப்பின்றியின் வெளிப்பாடுதான். ரெண்டாவது, அந்த பார்க்கிங் ஸ்பேஸ். அது வெறும் வண்டி நிறுத்துற இடம் மட்டுமில்ல. போக போக அது ஒரு கௌரவ பிரச்சனையா, ஸ்டேட்டஸ் சிம்பலா மாறுது. என் இடம்ங்கிற அந்த எண்ணம் அதிகாரத்துக்கான ஒரு குறியீடா மாறிடுது. மூணாவது, படத்தோட இயல்பு. எந்த சினிமாத்தனமும் இல்லாம ரொம்ப யதார்த்தமா நம்ம தெருவுல நம்ம பக்கத்து வீட்ல நடக்கிற மாதிரி ஒவ்வொரு காட்சியும் இருக்கும். அதனாலதான் படத்தோட நம்மால சுலபமா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நாலாவது, ஒரு முக்கியமான விஷயம். இந்த படம் சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருதம் வென்றிருக்கு. இது படத்தோட தரத்துக்கும் அது சொல்ல வர கருத்துக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். கடைசியா படத்தோட ஆணி வேறான செய்தி. ஈகோங்கிற ஒத்த வார்த்தை போதும் நம்மோட அழகான வாழ்க்கைய ஒரு போர்க்களமா மாத்துறதுக்கு. இதை விட அழுத்தமா ஒரு படத்துல சொல்ல முடியாது. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வெட்டு கொடுத்து போவீங்களா இல்ல போராடுவீங்களா? உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.